எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனை உண்மையாய் சேவிப்பவர்களுக்கு அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் எடுத்து காட்டுகிறது. முதலாவதாக, கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் என்று தேவன் கூறுகிறார். நமது வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். தேவன் வெளிப்புற சேவையை மட்டுமல்ல, முழு இருதயத்தோடு செய்யும் சேவையையே விரும்புகிறார். இரண்டாவதாக, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று வாக்குத்தத்தம் அளிக்கிறார். அதாவது நமது அன்றாட தேவைகளை தேவன் கவனித்துக் கொள்ளுவார். நாம் உண்ணும் உணவும் குடிக்கும் தண்ணீரும் அவருடைய ஆசீர்வாதத்தினால் நன்மையாக மாறும். நமது வாழ்வாதாரத்தையும் குடும்ப தேவைகளையும் அவர் நிறைவாக நடத்துவார். மூன்றாவதாக, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். இது தேவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வெளிப்படுத்துகிறது. எந்த நோயும் வரவே வராது என்று அல்ல, ஆனால் நம்முடைய வாழ்க்கை அவரது கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதையும், அவர் நம்மோடு இருந்து சுகத்தையும் பலனையும் அருளுகிறவராக இருப்பதையும் இந்த வசனம் உறுதி அளிக்கிறது. நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை உண்மையாய் சேவிப்போம். அப்பொழுது அவர் நமது தேவைகளை ஆசீர்வதித்து தமது கிருபையால் நம்மை காத்து வழி நடத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை மட்டும் உண்மையோடு சேவிக்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் அன்றாட தேவைகளை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து வியாதிகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் காத்தருளும் என்று தினமும் அவர் பாதம் அமர்ந்து ஜெபிப்போம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.